Hello friends, welcome to Havala's Kitchen. Friends, today நம்ம என்ன ஸ்பெஷல் பார்க்க போறோம் அப்படினு சொல்லி சொன்னேன்னா சம்மர் வெக்கேஷனுக்கு ஏற்றவாறு ஒரு ட்ரிப் தான் பார்க்க போறோம். Friends, அது என்ன அப்படினு சொல்லி சொன்னேன்னா நம்ம தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய வாகைக்குளம், அதாவது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல வாகைக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து பி டவுன் பார்க் அப்படிங்கிற ஒரு வாட்டர் பார்க் வந்து லொகேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிக்கெட் கவுண்டரில் நம்ம டிக்கெட் எடுக்க போகிறோம். பெரியவங்களுக்கு 750யும் சின்ன பிள்ளைங்களுக்கு 500ம் சார்ஜ் பண்ணுறாங்க. இது 750 பேக்கேஜிலேயே ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஃபுட்டு வந்து வெஜ் ரைஸ் தான் கொடுக்குறாங்க. நான்வெஜ் வேணால் தனியாக நம்ம சார்ஜ் பண்ணி அதை வாங்கிக்கணும். ஸோ ஃபுட்டு வந்து சுமாராக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வாட்டர் பார்க் உள்ள போறோம். இப்போ வாட்டர் பார்க் உள்ள வந்தாச்சு. இங்க நல்ல பெரிய ஸ்விம்மிங் பூல் இருந்தது, அப்புறம் ஸ்லைடு, அப்புறமா வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது, அப்புறம் டிஜே சவுண்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணிலாம் நல்லா நம்ம மேல விழுந்து நல்ல நீட்டா சூப்பரா ஒரு டான்ஸ் போடுற மாதிரி நல்ல சாங்ஸ்லாம் போட்டாங்க. இப்போ வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ள நம்ம வந்து போறோம். இந்த வெயிலுக்கு இதமா இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. உண்மையான குற்றாலம் ஃபால்ஸ் அந்த மாதிரி அருவியிலேருந்து வர்ற மாதிரி தண்ணி நல்லா செட் பண்ணி இருந்தாங்க. நல்லா அருமையா இருந்துச்சு. அப்புறமா வாட்டர் டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா கிட்ஸுக்கு தனியாக ஸ்விம்மிங் பூல் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது சொல்கிற அளவுக்குலாம் ரொம்ப விசேஷமாக கிடையாது. இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வேணால் இது வந்து நல்லா இருக்குது. பெரியவங்களுக்கு சுத்தமாக டோட்டலி நல்லாவே இல்லை, ரொம்பவே வேஸ்ட்டு தான் சொல்லணும். அப்புறமா நம்ம சறுக்கக்கூடிய ஸ்லைடு வந்து 3 வச்சுருந்தாங்க. அது வந்து 1 தான் நல்லா இருக்குது. 2ல் வந்து வாட்டர் சரியாக வராதனால சரியான முறையில் சறுக்க முடியல. ஸோ டிசப்பாயிண்ட் ஆகிட்டு. அப்புறமா உள்ளேயே ஸ்நாக்ஸ் ஷாப் வச்சுருக்காங்க. நம்ம தேவையான ஸ்நாக்ஸ் வந்து அங்கேயே நம்ம வாங்கிக்கலாம். அப்புறமா சுமாராக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹவாலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.